தொடர்ந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். முற்றிலுமாக மகிழ்ச்சியான செய்தி 2026 தேர்தலுக்கு பின்பு எங்களுக்கு கிடைக்கும், தமிழக மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தமிழக மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் பால் விலையை ஏற்றி இருக்கிறார்கள். பால் விலையில் மில்லியை குறைச்சிருக்காங்க. டாஸ்மாகில் மில்லி ஏற்றுவாங்க, பாலில் மில்லியை குறைப்பாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதனால் இன்னைக்கு எல்லா விதத்திலும் மக்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாகத்தான் இருக்குது. இன்னைக்கு பாமக இணைந்ததற்கு பின்பு கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது. இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம். அதனால் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும். இன்னைக்கு பழனிசாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள். முருகனுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தில். ஆக வழக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. வழக்கமான மக்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஒட்டுமொத்தமான நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து. இல்லை, அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு வந்திருக்கிறது. உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பலை. அது அவர்கள்